எல்லாமே சேதமாயிடுச்சு. ரொம்ப சேதமாயிடுச்சு. 3 பிள்ளைங்க சார். பிள்ளைங்கள ஒரு பொம்பளை பிள்ளைங்க மட்டும் சார் நான் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுட்டேன். நானும் ஹஸ்பண்ட் வீடு ஓடிச்சார். ஒன்றுக்கு அப்படி இடிஞ்சு கட்டிட்டு போயிட்டார். எனக்கு யாருக்கு இல்லை இல்லையா ஸ்கூல் போகிறேன் சார். முடியாத ஆளே வச்சுக்கிட்டு கடந்த காலங்களில் ஊழல் மோசடினால வீழ்ச்சி அடைந்ததுனால கட்டி எழுப்பப்படுற நேரத்தில் தான் இந்த விபத்து வந்திருக்கு. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் ஊடாக மக்களை நான் நினைக்கிறேன் சந்திக்கிறது. அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம் சரியா. நம்ம ஜனாதிபதி அன்றகுமார் திசானங்களுக்கு தெரியும். சம்பவம் நடந்ததுல அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மக்களுக்காக தூக்கம் இல்லாம அதிகாரிகளுக்கு பணிப்படுத்துறது டிஎஸ்மா எல்லாமே டாக்டர்ஸ் எல்லாமே இப்படி இதுக்கு முதல்ல இப்படி செயல்பட்டதில்லை. இப்பதான் முதல் முறையாக மக்களுக்காக செயல்படுறாங்க. அந்த இதை உருவாக்கி இருக்காரு. அதனால யாரையும் கைவிட மாட்டாரு. இருந்த நிலையை விட இன்னொரு முன்னேற்றமான நிலை தான் நாடு போகும். அதனால யாரும் கவலைப்பட வேணாம். வீட்டு திட்டம் வர்ற போது வேலை செய்யறவங்க வேலை செய்யாதவங்க அப்படின்னா இல்லை, அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் கிடைக்கும்.